அதிமுக பாஜக கூட்டணி நேரடியாக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. திமுகவிற்கு எதிராக கூட்டணியை வலுப்படுத்த திணறி வரும் அதிமுக தேமுதிகவுடன் பாஜக தலைமை பேசி வருவதாகவும் விரைவில் என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இணையும் என்றும் கூறி வந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிகவை கொண்டுவர பல கட்ட பேச்சுவார்த்தை நடந்தபோதும் திடீர் திருப்பமாக அக்கட்சி திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் சுதீஷ் ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கூட்டணியை உறுதி செய்தனர். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது பெரும் மகிழ்ச்சி அளித்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேற இணைந்து பயணிப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா, கட்சித் தொண்டர்கள் மாவட்ட தலைவர்களின் விருப்பப்படியே திமுக கூட்டணியில் இணைந்ததாக தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டிலேயே திமுகவுடன் கூட்டணி அமைக்க விஜயகாந்த் விரும்பிய நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின் தற்போது அவரின் விருப்பம் நிறைவேறியுள்ளதாக கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதன்பின் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்ற பிரேமலதா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் மகிழ்ச்சியா என கேட்டார். அவர்கள் மகிழ்வுடன் இருப்பதாக தெரிவித்ததை அடுத்து விஜயகாந்த் நினைவிடத்தில் பூஜை செய்தார். இதன்பின் தேமுதிக அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிக உறுதியாக வரும் என எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷாவிற்கு இது பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வலிமையான கூட்டணி அமையும் என எதிர்பார்த்த அதிமுக பாஜகவின் எதிர்பார்ப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வியூகத்தால் பொய்த்துப் போய் உள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.